பணியை புறக்கணித்து மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், போராட்டத்து குறித்தான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவின் மருத்துவர் பாலாஜி தனக்கு தாய்க்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்ற ஒரு நபரை கத்தியால் குத்தி தற்பொழுது அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்றார். கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த விவகாரம் என்பது தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. தற்பொழுது கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போல தமிழகம் முழுவதுமே மருத்துவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதே போல தங்களுக்கான அந்த மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றனர். இன்று மாலை பேச்சுவார்த்தை இருக்கின்றது. சார், இப்போ நீங்க இந்த பணி பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்காக இந்த பணி புறக்கணிப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன சார்? இது ஒற்றை கோரிக்கை இல்ல, நீண்ட நாட்களாக நாங்கள் பல கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுங்க, பணி உயர்வு கொடுங்க, கலைஞரோட அரசாணை 354 செயல்படுத்துங்கலாம் சொல்லிட்டு இருக்கின்ற இந்த வேலையில பணிச்சுமை அதிகமாச்சு அப்படின்றத நாங்க டிமாண்டா அடுத்த டிமாண்டை நாங்க வச்சோம். ஏன் பணிச்சுமை அதிகமாச்சு அப்படின்னா 20,000 டாக்டர்கள் இருக்கிற இந்த இடத்துல தமிழ்நாட்டில் எங்களுக்கு 40,000 டாக்டர் வேணும். ஆனா அந்த 20,000 டாக்டர்கள் இருக்கிற இடத்துல 4,000 5,000 டாக்டர் வேக்கண்ட். இது கடந்த ஓராண்டு காலமாக நாங்கள் அரசு அதிகாரிகளையும் நாங்கள் தமிழக அரசையும் நாங்கள் பல நேரம் முறையிட்டு இருக்கிறோம். அது இந்த பணிச்சுமை அதிகமா இருக்கின்ற வேலையில இப்போ உங்களுக்கு உயிருக்கே பணி பாதுகாப்பு இல்லாத சிச்சுவேஷன் இன்னைக்கு உருவாயிருக்கு. இதையும் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்க ஒரு அரசு மருத்துவமனை என்பதனால ஒரு மருத்துவர்களோ செவிலியர்களோ பணியாளர்களோ காவலாளிகளோ எல்லாரும் தான் வேணும். இட்ஸ் டீம் ஒர்க். இப்ப எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லைன்னா எங்களால எப்படி நாங்க பயம் இல்லாம எங்களால வேலை பார்க்க முடியும்? இன்னைக்கு ஒரு மூத்த உறுப்பினர் ரிட்டையர் ஆக போற பெரிய மருத்துவர் ஒரு கேன்சர் ட்ரீட் பண்ற ஒரு நிபுணர் அவரை பட்ட பகல்ல ரூம்ல லாக் பண்ணிட்டு பேஷண்டோட அட்டெண்டர் ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு அவரு குடிபோதையில தாக்கிட்டு போயிருக்காரு. இது ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்றது அவருடைய ஆதங்கமா இருக்கலாம். ஆனா அவர் குடிபோதையில உள்ள வர்ற அளவுக்கு கத்தியத்துல வர அளவுக்கு இங்க பணி பாதுகாப்பு கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் கேன்சர்ல என்ன ஆகும்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். பிரைவேட்டை விட கவர்மெண்ட்ல இவ்வளவு பேர் வராங்க. நாளுக்கு நாள் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டு காலத்துல நம்ம தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு அருமையான சுகாதார கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் ஏழை எளிய மக்கள்லாம் ஒரு கேன்சர் போன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கே இங்க அரசு மருத்துவமனைக்கு வராங்கன்னா அப்ப ட்ரீட்மெண்ட் கரெக்டா இருக்கிறதுனால தானே வராங்க. அப்போ வரும்போது எங்களுக்கு ஏற்ற பணியில தேவையான மருத்துவர்கள் வேணும்னு நாங்க சொல்றோம். எங்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அளவுக்கு போலீஸ் போர்ஸை இங்க நியமிக்கணும். இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு இப்ப அரசு அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில என்ன கோரிக்கை எல்லாம் வலியுறுத்த போறீங்க? இந்த போராட்டம் என்பது இப்ப காலவரற்று போராட்டமா தொடர போதா? இல்ல போராட்டம் என்பது நாங்க திட்டமிட்டு ஒரு அரசை இரிட்டேட் பண்ணணும் அப்படிலாம் நாங்க பண்றது. ஏன்னா மக்களுக்கு இதனால பாதிப்பு தான் ஏற்பட போகுது. இன்னைக்கு கூட நாங்க புறநோயாளர் பகுதி அப்புறம் அவசர சிகிச்சைகளை நாங்க கொஞ்சம் தவிர மற்றதெல்லாம் நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அமைச்சர் 4 மணிக்கு கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எப்பயுமே தமிழக அரசு எந்த ஆட்சி ஆனாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கையோட தான் நாங்க ஜனநாயக முறைப்படி நாங்க டிமாண்ட் எங்களால வைக்க தான் முடியும். ஏன்னா சங்கம் என்பது எங்களால் டிமாண்ட் தான் பண்ண முடியும். கட்சி மாதிரி எங்களால மற்ற ஸ்டண்டெல்லாம் அடிக்க முடியாது. நாங்களும் ஒரு ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலமாக நாங்க சொல்லிட்டு தான் வரோம். இன்னைக்கு பேச்சுவார்த்தையில நாங்க திருப்பி அதே தான் சொல்ல போறோம். புதுசா எதுவும் நாங்க சொல்ல போறதில்ல. சொன்ன விஷயங்களை தான் நாங்க சொல்ல போறோம். அதை உடனடியா அவங்க செய்யணும். இப்ப கல்கட்டால பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ மாணவி எல்லாருக்கும் இறந்த சம்பவம் தெரியும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? உரிய பாதுகாப்பு அனைத்து மருத்துவமனைகளிலும் ஏற்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. அதன்படி பார்த்தா இன்னைக்கு நடந்திருக்க கூடாது இல்லையா? அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா இன்னைக்கு நடந்திருக்க கூடாது. நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க ஒரு கருத்து முன்வைக்கப்படுது சார் பொதுமக்கள் தரப்புல. சார், நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்கன்றது யாரும் மறுக்கல சார். இப்ப நடந்து ஒரு 3 மணி நேரம் கூட நாங்க ஆகல. இப்ப எங்களுடைய ஆதங்கத்தை நாங்க எழுத்தும் பூர்வமாவோ இல்ல அமைச்சரை பார்த்தோ அதிகாரிகளை பார்த்தோ சொல்லிட்டு தானே இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு ஒரு உயிர் போற காரியம் வந்திருக்குன்னா அப்ப எங்களுக்கு எப்படி நாங்க வெளிப்படுத்துறது? நாங்க பணி புறக்கணிப்பு என்பது எங்களோட நோக்கம் அல்ல. இன்னைக்கு இது வரைக்கும் பணி புறக்கணிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இது அரசாங்கத்துக்கும் கடமை, உங்களுக்கும் கடமை. நீங்க மக்கள் கிட்ட நீங்க சொல்லி செல்லுங்க, அவங்களுக்கு புரியட்டும். ஏன் சார் எப்படி சார் ஒரு டாக்டரோ நர்ஸோ ஒரு பயத்தோட ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அந்த மைண்ட் செட்ல நீங்க உள்ள வாங்க. அதை அரசு அதிகாரிகளும் அரசு ஆட்சியாளர்களும் உணர்ந்து உடனடியாக நாங்க கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றிட்டு போங்க. என்ன ஆயிடுது?
தொடர்ந்து கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு மருத்துவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தற்போது செவிலியர்களும் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய அந்த போராட்டம் என்பது ஒரு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது தற்போது தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர். உங்க தகவல்களுக்கு நன்றி.